சப்ஜெக்ட் என்னவா முதல்ல? குழப்பமான சூழ்நிலை இருக்குல்ல. யாருக்கு? என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். இல்லையே, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. போட்டியை ஓபன் பண்ணா என்ன இருக்கும்? எந்த போட்டிய? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கவுண்டிங். ஓ, ஓட்டு போட்ட போட்டியா? அது எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றது அது வழக்கமா ஒரே வார்த்தை தான். இப்ப இருக்கிற சூழ்நிலை டிஎம்கே தான் வரும். அது வந்தாதான் நாட்டை கொஞ்சம் ரன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படின்னா ஒரு 14 லட்சம் கோடிக்கு என்னன்னா பதில்? 14 லட்சம் கோடி இவர் மட்டும் வாங்கினாரா, இல்ல ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர்கள்லாம் வாங்கி இவர் டோட்டல்ல ஃபைனல் இருக்கிறாரா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நம்ம ரோட்ல வரணும், நம்ம முன்னேறணும், நம்ம படிச்ச படிப்புக்கான வேலையை போனோம். முதல்ல சோம்பேறித்தனமா வீட்டுல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்களுக்கெல்லாம் நீங்க கேட்கற கேள்விதான் பதில். டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்சம் கோடி வட்டியோட என் பேர் இல்லையா? ஓ, அவ்வளோ பெரிய தியாகிங்களா?